Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை செல்லூர் சுயராஜ் படம் 6வது குறுக்கு தெருவில் கடந்த 2 மாதங்களாக பாதாள சாக்கடை நீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், எவ்வளவு பேர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? கள நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டு செல்லூர் சுந்தரராஜபுரம் அந்த சுயராஜபுரம் அந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக அந்த பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் 2 மாதங்களாக கழிவுநீர் தேங்கி இருக்கிறது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சியிடம் பல முறை புகார்கள் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாதன் காரணமாக தற்போது மாநகராட்சியை கண்டித்து தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் மதுரை செல்லூரிலிருந்து கோரிப்பாளையம் செல்லக்கூடிய அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள் குறித்து அவர்களிடமே கேட்கலாம். அக்கா, இப்ப 2 மாதங்களுக்கு மேலாக கழிவுநீர் தேங்கியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? மாநகராட்சிகிட்ட நீங்க புகார் கொடுத்து என்ன சொன்னாங்க? மாநகராட்சி சார் அங்கே போனோம் சார். அங்கே போனதுக்கு உங்களுக்கு போய் ஒரு 10 நாளில் உங்களுக்கு தீர்வு வந்துருமா, எஸ்டிமேட் வந்துடும், நீங்கள் போங்க, நாங்கள் அது வரைக்கும் இந்த பம்பிங் மோட்டார் வச்சு உங்களுக்கு சரி பண்ணி தரோன்னு சொன்னாங்க சார். பம்பிங் மோட்டார் ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாங்க சார். அது சரிவர இயங்கவில்லை. ஒவ்வொரு பார்க்குறாங்க, ஹெவி லோடாக இருக்கிறது ஸ்பார்க் ஆகுது, பார்க்குறாங்க சார். அடுத்து வேலை ஆகிடுது. இந்த வர்றோமா 10 நிமிஷத்தில் வர்றோமான்னு சொல்லிட்டு இப்போ 4 நாளாக தண்ணி வரவே இல்லை சார். ரொம்ப மேலே ஏறி இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஸ்கூல் போகலை. கை குழந்தைய தூக்கிக்கிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அலையிறதா, இல்லை தண்ணி போகிற இடத்துக்கு இப்படி பாதாள சாக்கடை போகிற இடத்துக்கு நாங்கள் அலையிறதா சார்? நீங்களே ஒரு மஞ்சள் கமலை வந்துருச்சுக்கு சார். நீங்களே ஒரு எங்களுக்கு சரியான தீர்வு வரணும்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் சார். இந்த தண்ணி தேங்கிதான் நீங்கள் என்னென்ன மாதிரியான அவதிகளுக்கு உள்ளாகிறீங்க? அதே மாதிரி தமிழக முதல்வருக்கும் நீங்கள் மனு கொடுத்ததாக சொன்னீங்கல்ல, அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க மாநகராட்சி அதிகாரிகள்? சார், நாங்கள் மெட்ராஸ்க்கு ஃபோனில் போட்டோம் சார், மெயில் பண்ணியிருந்தோம். அவங்க 30 நாட்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் மெசேஜ் வந்தது. ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சரியாயிடுச்சான்னு. நாங்களும் எங்கள் காரணத்தை சொல்கிறோம், இன்னும் ஆகலமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. இன்னும் நாங்கள் உங்கள் இது பெண்டிங்கில் இருக்குது, சைன் ஆயிரும், சைன் ஆனதும் வந்துடும், கமிஷனர்கிட்ட தான் உங்கள் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி ஒவ்வொரு வாட்டி இதை தான் சொல்கிறாங்க. இதையே 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காங்க சார். 30 நாட்களில் எடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இன்னும் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நான் சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை வச்சுருக்கேம்மா. அந்த 2 வயசு குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நானே ஒரு நாள் வலிக்கு விழுந்து என் முட்டில் தேய்மானம் ஆயிடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக கழிவுநீர் உங்கள் பகுதியில் தேங்கி இருக்கு. ஆனால் அப்பெல்லாம் நீங்கள் மனு கொடுத்தாலும் அதிகாரிகள் யாரும் கண்டுக்கல. இப்போ நீங்கள் சாலை மறியல் பண்ணோன்னே மேயரை சந்திக்க கூட்டி போகிறன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 மாதம் இல்லை சார், இந்த தண்ணி 6 மாதமாக தேங்குது. கலெக்டர் சார், மாநகராட்சி கமிஷனர் சார் அவங்ககிட்ட கொடுத்த மனு தான் 2 மாதம். அதுக்கு முதல் லோக்கலில் உள்ள அதிகாரிகிட்ட சொன்னது தான் இந்த 6 மாதமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லார்ட்டையும் சொன்னோம், எல்லாருமே வருவாங்க, பார்ப்பாங்க, போங்க இந்த 10 நிமிஷம் அரை மணி நேரத்தை சரி பண்ணுவேன், 4வது தெருவில் பார்க்குறோம், 3வது தெருவில் பார்க்குறோம் சொல்லுவாங்க சார். ஆனால் வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் அதுக்கான இன்னைக்கு வரைக்கும் முடிவே இல்லை. நீங்களும் அந்த இதில் போட்டால் பார்த்தீங்க, எவ்வளோ தண்ணி இருக்குது, நல்ல இடத்த பார்த்தீங்க. இது வரைக்கும் முடிவில் இது கூட மொத்தமாக வரல. சார்கிட்ட இப்போ கலெக்டர் சார்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 HP மோட்ரு கொடுத்தாங்க. சார்கிட்ட கொடுத்தனால தான் வந்துச்சு. அதுக்கு மேலே மாநகராட்சி கமிஷனர் சார்கிட்ட கொடுத்தோம். லோக்கலில் உள்ள ஏஇ அதுக்கு மேலே வருவாங்கன்னு அண்ணன் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நாங்கள் கொடுத்தோம். அவங்க யாருமே அதுக்கான பதில் சொல்லலை. வருவாங்க, இந்த தெருவில் இருக்க மண்ணாலி முன்னால் போடுவாங்க, நடைபாதைக்கு போடுவாங்க. ஆனால் அது இந்த லைனில் ஒரு 15 சந்து இருக்குது. 15 சந்து இருக்குது. இங்கே பாலம் ஸ்டேஷன் ரோடு, மெயின் ரோடு, அய்யனார் கோயில் 60 அடி மெயின் ரோடு, இந்த 15 ஒரு 20 சந்து இருக்குது சார். எங்கள் சந்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பாதாள சாக்கடை லைனே கிடையாது. 25 வருஷமாக கிடையாது. இவர் வருஷம் 70 வயசாச்சு. 70 வருஷமாக அதுக்குள்ளே வீடு வச்சுக்காரு. 70 வருஷமாக அதுக்குள்ளே வீட்டு இருக்காரு. இவர் காலத்துலேருந்து அதில் பாதாள சாக்கடை லைன் கிடையாது. இந்த பந்தலகுடி வாய்க்காக்குள்ளே தான் இந்த தண்ணி போய்க்கு இருந்துச்சு. இந்த 70 வருஷமாகவே பந்தலகுடி லைனில் தான் போய்க்கு இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அந்த காம்பவுண்ட் சுவர் எடுத்துட்டாங்க. அது எடுக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் எங்கள் ஏரியா கவுன்சிலரு, எதிர்கட்சி கவுன்சிலர் எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம்.
சொன்னோம். கண்டிப்பாக நிவேதா, இந்த மதுரை 27வது வார்டு உட்பட்ட அந்த செல்லூர் சுயராஜ்புரம் பகுதியில் வந்து இந்த 6வது குறுக்கு தெரு பகுதியில் வந்து அந்த பாதாள சாக்கடை நீர் வந்து தேங்காமல் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இனிமேலாவது மதுரை மாநகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இதற்கான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.